ஸோ எப்பவுமே வந்து சடன் வெயிட் லாஸ்ன்ற கான்செப்டில் வந்து மெடிக்கலி வந்துட்டு அது ஒரு சில விஷயத்தில் பாசிபிளாக இருந்தாலும் அது வந்து நல்லது இல்லைன்ட்டு தான் எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் இந்த இன்ஸ்டா எதை திறந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பாடி அப்படி இப்படி காமிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, இப்படி காமிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அப்படி அதெல்லாம் பார்த்த உடனே வந்து நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் வந்து இதுதான் கரெக்டான பாடி போல, இந்த பாடி தான் நம்மளுக்கு தேவை போல இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபேம் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நிறைய மெஷின்ஸை வந்து கொண்டு வராங்க அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக, வைப்ரேட்டர் அந்த மாதிரி. சார் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மார்க்கெட்டிங் மித்து சார், ப்ளஸ் டேஞ்சரும் இருக்கு. நெஞ்சு படன்னு இருக்கும், கை நடுக்க ஆரம்பிக்கும், பயத்தன்மை அதிகமாகும், நியூராலஜிக்கலாக வீக்கனிங் ஆகுங்க. இது எல்லாமே ஹைப்பர் தைராய்டிசமோட எஃபெக்ட்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வெயிட் லாஸ்னும் போது பெஸ்ட் டயட்ன்றது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கையாலையும் உங்கள் பாட்டி கையாலையும் சாப்பிட்றத தாண்டி பெஸ்ட் டயட் கிடையாது. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எதையுமே நம்ம வந்துட்டு பிளைண்டாக ஆதரிக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? மெடிக்கலாகவே ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் அதை வந்து டாக்டர்கிட்ட 1-2 டாக்டர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஆரம்பிக்கும். ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாலும் சேம் இன்னொரு பேரியாட்ரிக் சர்ஜனுக்கு கேட்டு கண்டிப்பாக அது தேவையான்றதை கேட்டுக்கிறது தப்பு இல்லை. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் பி வெரி சேஃப் அண்ட் விஜிலண்ட் இன் யுவர் ஹெல்த்ன்றது தான் நம்ம. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோட நேர்காணலில் டாக்டர் சபரி அவர்கள் நம்முடைய நேரம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்டர்நெட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக இந்த குஷ்பு டாக்டரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் ஒரு மிகப்பெரிய விவாதமாகவும் போயிட்டுருக்கு. அவருடைய இந்த சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெடிக்கலி நம்ம பேசணும்னா அது சாத்தியமா? அதாவது இப்போ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ன்றது எப்பவுமே ஒரு கரெக்டு கிடையாது. ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் ஆபத்து இருக்குது, இந்த மாதிரி வந்து பல வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆங்கிளில் தான் மக்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பர்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்றது தான் சக்ஸஸ் ஆகும். எப்போவுமே மேஜிக்காக ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா உடனே வந்து அந்த மேஜிக் போயிடும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேஜிக் நிலைச்சி நிற்காது, இல்லைனா வந்து அது பொய்யா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் கரெக்டாக. ஸோ எப்போவுமே வந்து சடன் வெயிட் லாஸ்ன்ற கான்செப்டில் வந்து மெடிக்கலி வந்துட்டு அது ஒரு சில விஷயத்தில் பாசிபிளாக இருந்தாலும் அது வந்து நல்லது இல்லைன்ட்டு தான் எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சடன் வெயிட் லாஸ் அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ. ஓகேங்களா? அதுதான் 0.5 to 1 kg வந்து ஒரு வீக்குக்கு. ஒரு மாதத்துக்குன்னு எடுத்தோம்னா ஒரு 3 கிலோ to 4 கிலோ மேக்ஸிமம். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸாக இருக்கும். சடன் வெயிட் லாஸ் நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி திடீர்னு ஒரு சில இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், சடன் வெயிட் லாஸ் ஒரு நீர் சத்து டக்குன்னு உடம்புலேருந்து போகும்போது ஒரு சடனாக வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ சடன் வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னா வந்து சாத்தியம், ஆனால் அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. புரிஞ்சிருச்சா? இதுதான் நம்ம சொல்ல வர ஒரு கான்செப்ட். எப்போயுமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு நம்ம படித்த மாதிரி பொறுமையாக பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து அப்படி தொடர்ந்து பார்த்துட்டு திடீர்னு ஒரு திரையில் பார்க்கும்போது அவங்களோட வந்து ஒரு ஸ்லிம்மான இதை பார்க்கும்போது பல விமர்சனங்கள் வருது. விமர்சனங்கள் எந்த மாதிரி வரும்னா, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு வருது, இல்லை வந்து வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு வருது. இந்த வெயிட் லாஸ்க்காக அப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தானே வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஓகேங்களா? பேரியாட்ரிக் சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பே இருக்குது. ஜென்ரல் சர்ஜரி படிச்சுட்டு பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு தனியாக ட்ரைனிங் போவாங்க. பேரியாட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு உடல் எடையை, உடல் பருமனத்தை குறைக்கும் ஆப்ரேஷன்கள். அதில் பல்வேறு ஆப்ரேஷன்கள் வந்து வருது. ஒரு சில ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப மக்களுக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன் என்னன்னா அந்த கொழுப்புகளெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது. அது பேர் தான் லைப்போசெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, லைப்போசெக்ஷன் என்ன, இப்போ வயிறு இந்த பகுதியிலலாம் நம்மளுக்கு அதுதானே மெயினாக தொப்பை போடுறது பேக்கில் தான். அப்போ அங்கே இருக்கிற கொழுப்புகளெல்லாம் வந்துட்டு சக் பண்ணி எடுக்க லைப்போசெக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு விதமானது. இன்னொன்று ஒரு சில ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாப்பாடை கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன்களாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேஸ்ட்ரிக் பேண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வயிறோட சைஸை குறைக்கிறது. வயிறு வந்து இவ்வளோ பெருசாக இருந்தால் தானே அது, அப்போ வயிறு சைஸை இவ்வளோண்டாக்கிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்போ நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி 1 பிளேட் சாப்பிட்றாரு, ஒரு 2-3 வாயிலே ஐயோ போதும்டா அப்படின்னும் போது இன்னும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கலோரி கம்மியாகும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாகும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா வெயிட் என்ன ஆகும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே போகும். ஓகேவா, இது வந்து கேஸ்ட்ரிக் பேண்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அதாவது வயிறோட பாதி பகுதியை வந்து கொஞ்சம் தச்சிடுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் என்னென்னா வயிறோட சைஸை குறைக்கிறதுக்கான சர்ஜரிஸ் இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூவனை பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம சாப்பிட்ட உடனே எங்கேருந்து இந்த ஃபேட் அப்சார்ப் ஆகுது, எனர்ஜின்னு அப்சார்ப் ஆகுதுல்ல, அப்படிலாம் அப்சார்ப் ஆகாமல் இந்த வயிறில் ஆரம்பித்து டேரெக்டாக வந்து நம்ம டாய்லெட் போகிற இடத்துக்கு ஒரு பைபாஸ் பண்ணிடுறது. அப்போ குடல்லலாம் போனால் தானே சக்தெல்லாம் நம்ம உடம்பு எடுத்துக்குது, அந்த இடத்தையே பைபாஸ் பண்ணி அப்படி விட்டோம்னா அப்போ அந்த சக்தெல்லாம் எடுத்துக்காதுல்ல அப்படின்னு சொல்லி உடம்புக்கு தேவையான எனர்ஜி அதுலேருந்து கிடைக்குமா, அதுதான் மேட்டர். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கும், விட்டமின் B12 எடுக்கிற மாதிரி இருக்கும், இரும்பு சத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த குடல்ல தான் அப்சார்ப் ஆகும். அப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் மார்பிட் ஒபிசிட்டி, இப்போ இந்த வெயிட்டை இவங்க குறைக்கல அப்படின்னா இறந்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. இப்போ கேஸ்ட்ரிக் பேண்டிங்ன்றது கொஞ்சம் சிம்பிள் சர்ஜரி, அதாவது இந்த வயிறு சைஸை குறைக்கிறது. ஓகே, லைப்போசக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசியை தான் கம்மிப்படுத்தும் இந்த கேஸ்ட்ரிக் பேண்டிங். இது மாதிரி வந்து ஊட்டச்சக்தியே வந்து குறைபாடுன்ற மாதிரி பெருசாக வந்து ஆக்காது. ஓகேங்களா, பைபாஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. ப்ளஸ் நிறைய அதர் சர்ஜரிஸும் பேரியாட்ரிக்ஸில் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பேரியாட்ரிக் உங்களுக்கு தெரிய வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப் ஸ்டைலாக நம்ம படிக்கிறது. ஓகேங்களா, MBBS MDயில். ஆனால் பேரியாட்ரிக் சர்ஜன்ஸுக்குன்னு போனோம்னா அவங்க இதை பற்றி ரொம்ப ஆதரவாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க இதை டெய்லி பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வந்து இருக்கும். இல்லை சார் இது இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார். நானும் நான் பேசும்போது கூட என் கூட ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன் இருந்தார். அப்போ நான் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எதுக்கு சார் ஆப்ரேஷன் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த கான்செப்ட். அப்போ ஒரு சொன்னார், இல்லை சப்ரி இப்படி பண்ணலாம், இது வந்து பெட்டரு, எந்த பேஷண்ட் செலெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து வராது சார். புரியுதா நான் சொல்கிறது? உலகமே அப்படிதான். ஒரு பாடிக்கும் வந்துட்டு இந்த சர்ஜரி கரெக்டாக இருக்கும், இந்த பாடிக்கு சர்ஜரி தேவையில்லை, இந்த பாடிக்கு ஃபிட்னஸ் போதும், இந்த பாடிக்கு டயட்டு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒருத்தங்களுக்கு இந்த சர்ஜரி கிளிக் ஆச்சு நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போக முடியாது சார். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு, டயட்டிஷியனு, ஒரு ஃபிட்னஸ் கோச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன், இவங்கெல்லாம் சேர்த்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்கும். நம்மளே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க பண்ண ஆப்ரேஷன் எனக்கும் பண்ணுங்கன்னா யாராக இருந்தாலும் பண்ணிட போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க, பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து யாரோ வந்துட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு யாரும் பண்ண போகிறதில்ல, அதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் வாங்க போகிறாங்க. அப்படின்னும் போது ஓகே ஃபைன் சார் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜனாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரில் ஊட்டச்சத்து குறைபாடு வருமா, இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்குது, ஃபிட்டாக இந்த சென்ஸ் என்னோட மீனிங்கில் ஃபிட்னஸ் என்னென்னா பார்க்குற அந்த சிக்ஸ் பேக்ஸ் ஷேப்லாம் கிடையாது. என்னோட மீனிங்கில் ஃபிட்னஸ் என்னென்னா இன்றைக்கி நினச்சா என்னால் ஓட முடியுமா, இன்றைக்கி நான் ஒரு 10 மாடி ஏற முடியுமா, அதே மாதிரி நான் படுத்தா நல்லா நிம்மதியாக தூங்க முடியுமா, என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலே நல்லா பிரச்சனை இல்லாமல் பண்ண முடியும்னா நம்ம ஃபிட்டாக இருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பை இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? மசில் மாசம் இருக்குது, ஆனால் கூட சேர்ந்து தொப்பையும் இருக்குது. இப்போ இதை நினச்சா நம்மளால் குறைக்க முடியுமானா முடியும். ஓகேங்களா, ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும், கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும், அதில் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் ஃபிட்டாக தான் இருக்கேன். ஓகேங்களா, இப்போ என் கூட நீங்கள் ரன்னிங் வந்தீங்கன்னா நல்லா ஓடுவேன், ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் ஆடுவேன், எல்லாமே பண்ண முடியுது. ஓகே, ஸோ நம்ம அந்த ஷேப்பை தாண்டி நம்ம வந்து ஃபிட்னஸ்ன்றது வந்து நம்மளால் இயங்க முடியுதான்றது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சேம் டைம் வந்து இந்த பிஎம்ஐயை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் மார்பிட் பிஎம்ஐ வந்து பிஎம்ஐன்றது என்னது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் 19லேருந்து 25 இருக்கணும், மக்களுக்கு புரியுற மாதிரி. அது எதை வச்சுக்கன்னா உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது. அந்த ஹைட்டு வெயிட்டை வச்சு கம்பேர் பண்ணுற அந்த பிஎம்ஐ வந்துட்டு ஒரு 25 to 30 இருந்தால் கூட வந்து ஓரளவுக்கு, ஆனால் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் 30க்கு மேலே போகும்போது, 40க்கு மேலே போகும்போது அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 150 கிலோ 200 கிலோ இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் இயங்க முடியாது. புரிஞ்சிருச்சா? நான் என்ன தான் நான் வந்து போனேன், உன்னால் மூச்சு வாங்கும். ஏன்னா உனக்கு உடம்பு அவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய தொப்பை, இவ்வளோ பெரிய இது இப்படி இருக்கும்போது உன்னால் இயங்க முடியாது. அப்போ கண்டிப்பாக வந்து நீ வந்து வெயிட்டை குறைச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மைல்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, பூசின மாதிரி இருக்கீங்க, அதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கன்ற நான். ஓகே, நான் சொல்கிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கிற கொஞ்சம் லைட்டாக பூசின மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே நார்மலாக இருக்குன்னா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எப்போ நம்ம இந்த வெயிட் லாஸில் ரொம்ப இறங்கணும்னா நம்மளுக்கு மெடிக்கல் ரீதியாக பாதிப்பு வருது, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் இயங்க முடியல. பட் மெடிக்கல் ரீதியாக பாதிப்புனா என்ன, எனக்கு இந்த வெயிட்டினால சுகர் வந்துருச்சு, இந்த வெயிட்டினால எனக்கு வந்து பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த வெயிட்டினால எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இந்த வெயிட்டினால எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வந்து இமீடியட்டாக அதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஃபிட்னஸ் என்னால் பண்ண முடியல, இந்த வெயிட்னால என்னால் நினச்சா கொஞ்சம் போக முடியல சார், நடக்க முடியல சார், மாடி ஏற முடியல சார், மூச்சு, அப்போ நீங்கள் ஆர் நாட் ஃபிட். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெயிட் லாஸ்க்கான கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு இறங்கணும்.
ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் இந்த இன்ஸ்டா எதை திறந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பாடி அப்படி இப்படி காமிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, இப்படி காமிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அப்படி அதெல்லாம் பார்த்த உடனே வந்து நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் வந்து இதுதான் கரெக்டான பாடி போல், இந்த பாடி தான் நம்மளுக்கு தேவை போல், நம்ம பாரு கொஞ்சம் தொப்பை வச்சுருக்கோம், இங்கே பாரு லவ் ஹேண்டில் இல்லை, இங்கே பாரு கீழே வந்து ஒரு க்யூட் ஃபேட் இருக்குது, இங்கே பாரு நான் கொஞ்சம் சப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபேம் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான நாட்டுக்குன்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? 1000 வேலை இருக்குது சார். நீங்களாம் நல்லா உழைச்சிங்கன்னா பெரிய ஆளாக ஆகி ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்யலாம்ல. இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த கொஞ்சம் ஃபேட்டை குறைக்கணும், இந்த 1 இன்ச்சை குறைக்கணும், இந்த 1/2 இன்ச்சை குறைக்கணும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சிங்லாம் வந்து தேவையில்லைன்றது என்னோடய பார்வை. ஓகேங்களா? உங்களால் இயங்க முடியுதா, உங்களுக்கு எந்த ஹெல்த்லேயும் வந்து எல்லா பிபிசி எதுவுமே இல்லையா, இந்த வெயிட்டை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதான் வந்து என்னோட கான்செப்ட். ஓகே சார். இந்த ஆப்ரேஷன் மெடிசன் இதை தாண்டி இப்போ வந்து இணையத்தில் பார்த்தா தெரியுது நிறைய மெஷின்ஸை வந்து கொண்டு வராங்க அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக, வைப்ரேட்டர் அந்த மாதிரி. கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா அந்த பவுடர்ஸ், இந்த பவுடரை வந்து காலையில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து ஃபேட்டை குறைச்சிடலாம், அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் சாத்தியமா சார்? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மார்க்கெட்டிங் மித்து சார், ப்ளஸ் டேஞ்சரும் இருக்குது. இந்த வைப்ரேட்டரிங் மிஷின் நீங்கள் சொல்கிறதாவது வெளியவே நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டை மாட்டிக்கிட்டு இது டிக்கு ஆடும், சானா பெல்ட்டு, இந்த பெல்ட்டு, இதெல்லாம் அட்லீஸ்ட் வந்து வெளியே பகுதியில் வந்துட்டு ஒரு ஆட்டத்தை குடிக்கிறது. ஓகேங்களா? ஆனால் இந்த உள்ளே நீங்கள் சாப்பிடக்கூடிய பவுடர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பவுடர்ஸோட மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் என்னென்னா, இது வந்து வயிறை ஃபுல்லாக்கிடும், ரெண்டாவது வந்து பசி எடுக்கிறத குறைக்கும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெஃபைனு, அப்புறம் அந்த ஆப்பிள் சைடர் வினிகரு, அதுக்கப்புறம் இந்த சினமனு, அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, இது மாதிரி தான் கண்டென்ட் வச்சுருப்பாங்க அந்த பவுடரை. கூடவே கொஞ்சம் நல்லா அந்த மால்ட்டு பவுடரு, சாக்லேட் இதெல்லாம் போட்டு ஃப்ளேவர் ஆக்கி கொடுத்துட்றாங்க. இது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு அப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது, பசி இல்லை. ஸோ அப்படைட்டை சப்ரஸ் பண்ணும். அப்படி பசியை கம்மி பண்ணும்போது நீங்கள் வேறு ஐட்டம் சாப்பிட மாட்டீங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ வேறு ஐட்டம் நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கலோரி இன்டேக்கு குறையும். கலோரி இன்டேக் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் அதோட அந்த வெயிட் லாஸ் பவுடர்ஸோட கான்செப்ட். ஆனால் ஏன் நான் வந்து இதில் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, எல்லாரும் அந்த லேபிளில் இருக்க கண்டென்ட்டை தான் உள்ளே போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன்னா இது வந்து கொஞ்சம் சில நேரத்தில் அன்ரெகுலேட்டடாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. நிறைய பேர் ப்ராடக்ட் என்னன்னே தெரியாமல் ஆன்லைனில் ஆர்டர் போட முடியுது. யார் மேனுஃபேக்சரரு, எங்கேருந்து வருது, சைனாலேருந்து ஒரு அங்கிள் பேசும், என் பாடி பற்றியா அப்படின்னு பேசும். அதை நம்ம பயங்கரமாக பேசுகிறாரு, பாடிலாம் பயங்கரமாக இருக்குது, அப்போ இந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் யூஸ் ஃபார் 28 days அப்படி ரிசல்ட் தெரியணுன்னே நம்ம உடனே ஆர்டர் போடுவோம். அது எங்கேருந்து வருதுன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடையில் ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, FSSI ப்ராடக்ட்டு, இந்தியன் மெடிக்கலோட சீலு, DG அப்ரூவலு, FDA அப்ரூவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது எதுவுமே ஆன்லைன் ப்ராடக்ட்டில் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் அவன் பிரிண்ட் பண்ணி தர்றதை நம்ம எப்படி நம்ப முடியும்? நம்ம செக் பண்ணவா? அவன் சும்மா போட்டிருப்பான், இதெல்லாம் தான் உள்ளே இருக்குது, பூண்டு இஞ்சி தான் இருக்குது, வெயிட் நல்லா குறைச்சிரும் அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் உள்ளே வந்துட்டு நிறைய தைராய்டு மாத்திரைங்க கலந்துருந்தால் யாருக்கு தெரியும்? ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் லாஸ்க்காக வேறு ஏதாவது ஹார்மோன்ஸ் கலந்துருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும்? கூட வந்து ஸ்டீராய்டு கலந்துருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும்? தெரியாது. புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது? ஆனால் ஏன் அப்போ கலப்பாங்க அப்படின்றத ரிசல்ட்டுக்காக கலப்பாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு, ஆமாம் சார் எனக்கு வெயிட் நல்லா குறையுது சார் அப்படின்னு நீங்கள் ஒரு 2 பேர் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குன்றதுனால தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ்க்கு தைராக்சின்லாம் நல்லா உதவும். ஆனால் தைராக்சின் எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா தைராய்டுன்றது நார்மலாக நம்ம உடம்புலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் ஏற்படாது. வெயிட் லாஸ் ஒரு ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு அதிகமாக இருந்தால் வெயிட் குறையும். பட் ஆனால் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும்ல. நெஞ்சு படபடன்னு இருக்கும், கை நடுக்க ஆரம்பிக்கும், பயத்தன்மை அதிகமாகும், நியூராலஜிக்கலாக வீக்கனிங் ஆவீங்க. இது எல்லாமே ஹைப்பர் தைராய்டிசமோட எஃபெக்ட்ஸ். நம்மளுக்கே தெரியாது, நம்மளுக்கும் வெயிட் குறைஞ்சிட்டு இருக்கும், அழகாக இருக்கேன். ஆனால் நீ இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசமாக போயிட்டு இருக்கு, ஏதாவது உறுப்புகள் அடி வாங்கலாம். ஸோ அதனால் எது கலக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த வெயிட் லாஸ் பவுடரை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன். ஓகேங்களா? நம்ம எப்போயுமே ஆதரிக்கிறது வீட்டு சாப்பாடு. இதுதான் நம்ம எப்போயுமே ஆதரிக்கிறது. இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணுமா? இப்போ நான் எனக்கும் தான் சேர்த்து சொல்லிக்கிறேன். உட்காந்து நம்ம டாக்டர் ஃபீல்டில் கான்ஃபரன்ஸு இது அதுன்னு போகும்போது, ஃப்ரெண்டு பார்ட்டின்னும் போது எல்லாம் எப்போ நடக்குது? நைட்டு மிட் நடக்குது. அதாவது நைட் 9-10 மணிக்கு தான் சொல்கிறாங்க, பார்பிக்யூ வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க, இந்த ஹோட்டல் வந்துடுங்க அப்படின்றாங்க. நம்ம அங்கே போனோன்னே பஃபே சாப்பாடாக இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாலுமே முடிஞ்சு போச்சு கதை, பிளாஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பிரச்சனை. அப்போது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்ன்னும் போது பெஸ்ட்டு டயட்டுன்றது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கையாலையும் உங்கள் பாட்டி கையாலையும் சாப்பிட்றத தாண்டி பெஸ்ட்டு டயட் கிடையாது.
அதுதான் பெஸ்ட் டயட். அதை விட்டுட்டு ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட்டை நம்புறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. வீட்டில் அளவாக தேவைக்கேற்ப நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நல்ல ஹைஜீனு, கையால் சமைக்கிறது, நம்ம வீட்டு கையால் சமைக்கிறது, எந்த விதமான கலப்படம் இருக்காது, நல்ல எண்ணெய், கரெக்டாக சுத்தமான சமையல், ரொம்ப ரொம்ப நிம்மதியான சாப்பாடு. அதை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் வந்து டெய்லி வந்து உங்களோட ஃபிட்னஸ் வாழ்க்கையை, அதாவது எக்ஸசைஸை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே வெயிட் மேனேஜ்மெண்ட் நீட்டாக போகும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும், அழகாக போகும், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, எந்த உறுப்பு அடி வாங்காது, எதுவுமே நடக்காது. அதை விட்டுட்டு மேஜிக் பல்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும் போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தான் உண்மை. இப்போ இந்த வெயிட் லாஸ்க்காக இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்தாலும் இந்த கிளினிக்கலி ப்ரூவ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிமாக்ளூடைட். அது ஒரு இன்ஜெக்ஷன். ஓகே, சிமாக்ளூடைட் இன்ஜெக்ஷன். சிமாக்ளூடைட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஆனால் அந்த சிமாக்ளூடைட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் லாஸ்க்கும் வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது வித் வெரி வெரி மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட்டாக ஒரு வாமிட்டிங், ஒரு வாய் வந்து கொமட்டல், கொஞ்சம் லைட்டாக வந்து வயிறு வலி, இல்லைனா வந்து ஒரு லூஸ் மோஷன் லைட்டாக எப்போயாவது ஆகும், இந்த மாதிரி தான் மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, மேஜர் இல்லை அப்படின்ற மாதிரி சிமாக்ளூடைட் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு அந்த சிமாக்ளூடைடை வந்துட்டு நிறைய பேர் யார் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்களே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்களே குத்திக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அந்த இன்ஜெக்ஷன் வீக்லி ஒன்ஸ் அவங்களே குத்திக்கிறாங்க. இதில் என்ன ரிஸ்க்குன்னா இந்த சிமாக்ளூடைடு வந்து சுகருக்கும் கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணும். அப்போ இதை போடுறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபஸ்ட்டு பிளட் சுகர் லெவல் என்னன்னு நீ பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? நீ ஆல்ரெடி வந்து உனக்கு வந்து இந்த டோஸ் ஆஃப் சிமாக்ளூடைட் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு நீ செக் பண்ணணுமா செக் பண்ணக்கூடாது? எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் உனக்கு இல்லைப்பா நீ வீக்லி போடுறது சேஃப் இல்லைப்பா, உனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேன்க்ரியாஸ்லாம் அடி வாங்கியிருக்கு, ஏன்னா அதில் பேன்க்ரியாட்டிஸ் ஒரு சைடு எஃபெக்ட், லிவர் ஏதாவது ஆகலாம், அதெல்லாம் ரேர் சைடு எஃபெக்ட்ஸ். அப்போது இதெல்லாம் செக்அப் பண்ணிட்டு தானே இதை ப்ரிஸ்கிரிப்ஷனில் எடுக்கணும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்டை வந்து வாங்கிட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க, சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மானிட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரூவனாக இருந்தாலும் அந்த ப்ரூவன் விஷயத்தை வந்துட்டு ஒரு கண்காணிப்பில் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் ஒரு குழந்தைக்கு டக்குன்னு நம்ம தூக்கி உள்ளே விட்றோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெயினர் அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் தானே சார் அந்த குழந்தை சேஃப் ஸ்விம்மிங்கு. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம அந்த குழந்தை ஏதோ நீந்துவான்ப்பா அப்படி இப்படி நடிச்சிருவான்ப்பா அப்படின்னு நீங்கள் போட்டு போயிட்டேன், திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒன்று ஆழத்தில் அவன் உள்ளே போயிட்டான், அப்போ என்ன ஆகும்? இறந்துருவான்ல. அப்போ அதுதான் அந்த இடத்துல ஒரு ட்ரெயினர் நிற்கிறார்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மெடிசின் நீங்கள் ஏதாவது போகிறீங்கன்னா ஆல்வேஸ் டேக் அ கைடன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட்ன்றது கண்டிப்பாக டாக்டராக தான் இருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து நான் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டேன், ஒரு மாதம் ஹெல்த் கோர்ஸ் படிச்சுட்டேன், ஒரு மாதம் ஃபுட் கோர்ஸ் படிச்சுட்டேன், இப்படிலாம் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க சார். புரிஞ்சு நான் சொல்கிறது? ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு கொஞ்சம் வந்து யோசிங்க. அந்த மாதிரி நீங்கள் போகாமல் அதுக்கு நீங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு டாக்டர் கிட்ட வர வேணாம், நீங்களே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் நடந்தீங்கனாலே போதும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எதையுமே நம்ம வந்துட்டு பிளைண்டாக ஆதரிக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? மெடிக்கலாகவே ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் அதை வந்து டாக்டர்கிட்ட 1க்கு 2 டாக்டர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஆரம்பிங்க. ஆப்ரேஷனே பண்ணணும்னு சொன்னாலும் ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாலும் சேம் இன்னொரு பேரியாட்ரிக் சர்ஜனுன்னு கேட்டு கண்டிப்பாக அது தேவையான்றதை கேட்டுக்கிறது தப்பு இல்லை. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் பி வெரி சேஃப் அண்ட் விஜிலண்ட் இன் யுவர் ஹெல்த்ன்றது தான் நம்ம கான்செப்ட். ஓகே, இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளினிக்கல் ப்ரூவ்டு மெடிசின்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கிறது நமக்கு வந்து நல்லதாக இருக்கும்? ஃபுல்லாக எடுக்கணும் சார், ஃபுல் பாடி எடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எது ஆரம்பித்தாலுமே சாப்பாடு நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அதை ப்ராடக்ட்டை நீங்கள் குடிக்க போகிறீங்க, இல்லை இன்ஜெக்ஷனில் போட போகிறீங்க. அப்போ பேசிக்கலாக உங்கள் ரத்தத்தில் கலக்க போகுது, அதுமாதிரி வயிறுக்கு போகுதுன்னா உங்கள் லிவரை அடி வாங்க போகுது, உங்கள் கிட்னியை பைபாஸ் பண்ண போகுது, இந்த எல்லா ரத்தத்தை ஃபுல்லாக கலந்த உறுப்புங்களாம் போக போகுது. அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு லிவர் ஃபங்க்ஷன் தேவை, ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷன் தேவை, பேசிக் ஹீமோகிராம் தேவை, அதில் வந்து நம்மளோட ஹீமோகுளோபின் செல்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது தேவை. இது 3மே கண்டிப்பாக தேவைப்படுது. இதை தாண்டி வந்து கார்டியாக் ரிலேட்டட், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு வந்து தைராக்சின் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் ஆல்ரெடி இருக்காங்கன்னா வந்து அப்போ அவங்களுக்கு அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு தேவை, ஹார்ட்டுக்கு ஒரு இசிஜி தேவை. இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த நம்ம சாப்பிட்ற ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் எங்கே வேணாலும் அடி வாங்கலாம். புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது? ஏன்னா உடம்புன்றது ஒரு சர்க்கியூட், அந்த சர்க்கியூட் எல்லாம் ஒன்றுத்துக்கும் இன்டர் கனெக்டட். ஸோ அப்போ எதுவுமே பிரிக்க முடியாது. இப்போ நான் வந்து கிட்னிக்கு தானே சாப்பிட்றேன், ஹார்ட்டுக்கு என்ன லிங்க்கு அப்படின்னு நினைக்கலாம். கிட்னியில் ஃபெயிலியர் ஆனாலும் ஹார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வேலை செய்யும். ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா லங்ஸில் நீர் சேரும். ஸோ இந்த மாதிரி ஒரு உறுப்புமே சர்க்கியூட் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏதாவது ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல நம்மளுக்கு மிரர் மாதிரி தெரியும். அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீரியாடிக்காக ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு
செக்கப், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் செக்கப் ஒன்று எடுத்துடுறது நல்லது. அந்த செக்கப்பில் வந்து கண்டிப்பாக உங்களோட பிபி, சுகரு இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸு, தைராய்டு லெவல்ஸு, ஹார்மோன் லெவல்ஸு, லிவர் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எல்லாமே ஒரு தடவை பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயங்கள் டாக்டர் சொல்லும் போது நம்ம எடுக்கிறது சேஃப். பாடி வெயிட் லாஸ் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணுவோம், நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக ஆகும்ல சார். ஏன்னா வந்துட்டு இப்போ ஸ்கின் டோன் அப்படின்றது வந்து என்ன சார், என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நம்ம ஸ்கின் டோனுன்றது டஸ்கி தான். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ நம்ம வந்து இப்போ என்ன சார் இவர் வந்து இவ்வளோ வெள்ளையாயிட்டாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே ஆதரிக்கிறது கிடையாது. ஓகே, வெள்ளைக்காரங்க வந்து கருப்பாயிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு போகிறான். ஓகேங்களா, நம்ம பீச்சுங்களெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கான் டேன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தாய்லாந்து பீச்சில், கரீபியன் பீச்சிலலாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் வந்து என்ன கலரோ அதுதான் உங்களோட நேச்சுரல் கலர். ஓகேங்களா, இப்போ ஓவராக டார்க் ஆகிறது, அதுவும் எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதிகளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்பகுதியிலலாம் கொஞ்சம் கருப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஆம்பிட்ஸ்லலாம் கொஞ்சம் கருப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா, அப்புறம் ஜென்ரலாகவே சில பேருக்கு இந்த நெத்திங்களெல்லாம் கொஞ்சம் கருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க ஆள் ரொம்ப பெருசு, ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி லோக்கலாக கருப்பு அங்கங்கே அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ், இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இல்லை. அதாவது இன்சுலின் போய் வேலை செய்ய மாட்டேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சுகர்ஸ் வந்து அதிகமாக எப்போயுமே சாப்பிட்டு வெயிட்ஸு, ஃபேட்ஸ் எல்லாம் அதிகமாகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகுது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால மெலனோசைட்ஸ்ன்றது ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ வந்து எம்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்மளுக்கு மெலானின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ லோக்கல் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நடக்கும். அப்போ வெயிட் குறையும் போது இந்த இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது எங்கெங்கெல்லாம் அந்த பேட்ச் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்ததோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோ கிடச்ச மாதிரி ஃபீல் ஆகும். நான் கொஞ்சம் நல்லா ஒரு இந்த டீடாக்ஸ் லுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பார்க்கும்போது வந்துட்டு ஒரு லுக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ப்ளோட்டிங் ஒரு இது மாதிரி வந்து இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்டே தவிர மற்றபடி வந்து க்ளோ கிடைக்கும், புது க்ளோ கிடைக்கும்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையிறதுனால அவங்க ஸ்கின் டோன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலாமே தவிர உங்களுக்கு அப்படியே வெள்ளையாயிருவீங்க, வெள்ளைக்காரன் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சரி, ஓகே டாக்டர், இந்த வெயிட் லாஸ் பற்றி நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்காக நன்றி சார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.